நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி, மே மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 1:30 மற்றும் 2:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். தேதி இன்று அதிகாலை 2:39 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 9:29 வரை அனுஷம், பின்பு கேட்டை. யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:29 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷம் ராசி நேர்கள், இன்று நீங்க மனப்பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். சந்திராஷ்டம் இருக்கும் வரை கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. தாயின் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தடைபடும் காரியங்களை கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். முயற்சி கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இன்று எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. இன்று வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தை சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். வளர்ச்சிக்காக இன்று போராடுவீர்கள். முக்கிய முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சக ஊழியர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். அனைவரிடத்திலும் இந்த ஆதரவுடன் ஈடுபடுவீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். செய்தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் நீங்க காப்பாற்றி விடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காதலை பொறுத்தவரை பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். காதலை பொறுத்தவரை நீங்க பயப்பட வேண்டாம். இருந்தாலும் சந்திராஷ்டம் முடியட்டும், பின்னர் பார்த்து கொள்ளலாம். மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று முழு முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலையும் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெளிர் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று தொழில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. சிக்கல்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. நீங்கள் தான் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று உங்க மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைய கொடுங்க. சந்திராஷ்டம் இருக்கும் காரணத்தினால் சில எச்சரிக்கை இருப்பது ரொம்ப நல்லது. பரணி என்ற திறமையாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். முக்கிய முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். மனோதைரியம் ஏற்பட கொடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கும். என்று உங்களுக்கு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கிருத்திகை பார்த்து பேசுங்கள், பக்குவமாக இருங்கள். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். செல்வ நிலை சீராக இருக்கக்கூடும். வியாபார வளர்ச்சி இன்றி ஏற்படக்கூடும். நடக்கும் காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். தாயின் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். என்று உங்களுக்கு முடியாத காரியங்கள் கூட முடிவு கிடைக்க கொடுங்க. புதிய உற்சாகம் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன வேதனை இருந்தாலும் போக போக சரியாக கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று ஓரளவு மனசுக்குள் தைரியமும் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடும். புதிய தகவல்களால் புதிய உற்சாகம் பிறக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். குடும்பமானவரை இன்று கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். நண்பர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. உதவி என்று வருபவருக்கு உதவியை செய்து கொடுக்கும்லாக இருக்கக்கூடும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகளின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடும். மன வருத்தத்துடன் சென்ற உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் ஒன்று சேர கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும்.
எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்பட கொடுங்க. அடுத்தவரி நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். ஏதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் எதுவும் இருக்காது. பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களில் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். சில பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாளாக இருக்கக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு என்று பதட்டமோ குழப்பமோ வேண்டாம் என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மாணவர்கள் நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று ஏதேனும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும் என்ற மாணவ கண்மணிகள் பாடத்திட்டங்களை நன்கு கவனித்து படிப்பது ரொம்ப சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இந்த முயற்சி உங்களுக்கு திருப்புமுனையாக இருக்க கொடுங்க. புதிய உத்வேகம் பிறக்கக்கூடும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கூடுதல் பண வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் தைரியம் உண்டாக கொடுங்க. புதிய தகவலால் இன்று புதிய உற்சாகம் பிறக்க கொடுங்க. எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி இருக்கும். இன்று வீண் விவாதங்கள் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். திறமை பழிச்சிடும் நாளாக இருக்க கொடுங்க. ரோகிணி. பேச்சு குறைத்துக் கொண்டு பேசுவது நல்லது. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். புதிய உறவுகள் இன்று பலப்பட கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு தொல்லை இருக்காது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. மிருகசிரிஷம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். திருப்திகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விடக்கூடும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பயணங்கள் உங்களுக்கு இன்றியமையாதாக இருக்க கொடுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். இன்று முழு முயற்சியுடன் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடை கொடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு இனம் புரியாத சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசினியர்கள். இன்று கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். தன வரவும் தாராளமாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். சீரான முன்னேற்றம் எதிலும் இருக்க கொடுங்க. நினைத்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடும். நினைத்தது போல் நடக்க கொடுங்க. புத்தி சாதுரியம் மற்றும் வாக்கு வன்மையால் பொருளாதார நிலை மேம்படக்கூடும். ஆராய்ச்சியாளர்களுக்கு அருமையான நாளாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்க கொடுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. சிக்கல்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று திடபுத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். புத்தி சாதுரியத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலில் பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. எல்லாம் சுலபமாக இருக்க கொடுங்க. காதல் வெற்றி நடை போடும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில கூட சுலபமாக ஜெயிக்க முடியும். என்று மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். புத்தி சாதுரியம் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க.
செயல்பாடுகளை உங்களுக்கு வெற்றி ஏற்பட கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட பெண்ணு சரியாக கூடும். தன வரவும் தாராளமாக இருக்க கூடுங்க. திருவாதிரை, இந்த முயற்சி கண்டிப்பாக பலிக்குங்க. எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது மிக நல்லது. உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள். அது வெற்றி கொடுக்கும். முன்கோபங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. தாராள தன வரவும் கண்டிப்பாக இருக்கும். புனர்பூசம், உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. நினைத்தது கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி விட முடியும். பொருளாதார நிலை இன்று மேம்பட கொடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றி இருக்கும். என்று தயவு செய்து நீங்க முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத பேச்சுக்கள் தயவு செய்து வேண்டாம். பொறுமையாக செயல்படுங்கள். எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. கடகம், கடகம் ராசினியர்கள், என்ற வேக்கும் செய்திகள் வீடு வந்து சேர கொடுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் ஏற்பட்ட குளறுபடிகள் கண்டிப்பாக சரியாகும். நியாயமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். அஜீன கோளாறுகள் போன்றவை ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மாறக்கூடுங்க. மற்றவர்கள் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உயர் அதிகாரியிடம் பணிவாக நடப்பல் என்பது கண்டிப்பாக அவசியம். மன அமைதி உண்டாகும். எல்லோரும் உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். திடபுத்தியும் பல வழிகள் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் வெளிப்படும். பண வரவு எதிர்பார்த்தை விட கூடுதலாக இருக்கக்கூடும். பேச்சின் இனிமை சௌதரியத்தால் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரியிடம் உடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பணி நிறுத்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். எண்ணியபடி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்ளக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக செலவுக்கு பயன்படக்கூடும். பெண்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாக இருக்கக்கூடும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. என்று மாணவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு காண்பீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் இன்று பொதுநல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முக்கியமாக பாடங்களை நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆட வேண்டி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த நீ நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இந்த வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதனை செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுமூகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெரியவரின் நட்பு ஏற்படக்கூடும். என்று தயவு செய்து வீண் விவாதங்களை மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். பூசம், நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். உற்சாகமாக இன்று நீங்க பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இரவும் பகலும் போல் துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரக்கூடும். எதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம், சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவு ஏற்படக்கூடும். போராடி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. உயர் அதிகாரியிடம் பணிவுடன் நடந்து கொள்வது நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். திட புத்தியும் பல வழிகளை உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமையும் இருக்குங்க. எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம், சிம்மம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்குங்க. தொழில் மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இனிய சந்திப்புகள் உருவாகக்கூடும். எண்ணியபடி காரியங்களை வெற்றி இருக்கும். ஏற்றங்கள் தரும் நாளாக இருக்க கொடுங்க. என்று நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காரிய தடையால் மனக்குழப்பம், டென்ஷன் போன்றவை ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. பண வரவுக்கு இன்று குறைவிருக்காது. வந்து கொண்டுதான் இருக்கும். வீண் விவாதங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்க கொடுங்க. அலைந்து திரிந்து சிறு பணிகளை முடிப்பீர்கள். கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. துணிச்சலாக எதையும் செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். வெற்றிக்கு வழி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. ஓரளவு விருப்பங்கள் கை கொடுங்க. நேர்மையை வெளிப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க.
மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். பேச்சில் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயரும். பெண்கள் இந்த வருமானத்திற்காக சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணம் இருக்கும். பெண்களுக்கு இன்று வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வருங்க. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். காதில் மட்டுமே பிரச்சனை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். மனதிற்குள் தைரியம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும், லட்சியங்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. செய்ய நினைத்த காரியத்தை பொறுமையாக செய்து முடிக்க வேண்டும். காரிய அனுகூலம் ஏற்படக்கூடும். மனக்குழப்பம், டென்ஷன் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று நீங்க துணிச்சலாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். பூரம். என்று சொந்த பந்துகள் வருகை இருக்குங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. அற்புதமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. திறமைகளும் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லவரின் நட்பு ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். மனோ தைரியம் ஏற்படக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. உத்திரம். செயல்களில் முன்னேற்றம் இருக்கும். சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். எண்ணற்ற திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ கொடுங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். முடிஞ்சளவு பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். என்று எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு காண்பீர்கள். தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனமும் இன்று தைரியமாக இருக்கக்கூடும். கன்னி ராசினியருக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. ஓரளவு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. துணிந்து எடுக்கும் முடிவில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து தன்னை காத்துக் கொள்ளும் இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். என்று ஓரளவு முன்னேற்றமான வாழ்க்கை இருக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கன்னி ராசினியர்கள் ஆடம்பர விரும்பிகளாகவும் காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெற முடியும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணம் முடையும் தவிர்க்க முடியாததாக இருக்க கொடுங்க. உணவு உண்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கும். என்று நேரு வழியில் நீங்க பணம் செலவு செய்தால் நிம்மதி பிறக்கும். சின்னத்தை குறைத்துக் கொண்டால் சிக்கல்கள் தெரிந்துவிடக் கொடுங்க. முக்கிய பொருட்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். அடுத்தவுடன் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். வயிறு தொடர்பான நோய் ஏற்பட்டும் சரியாகும். பண வரவு கண்டிப்பாக இருக்கும். பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்குங்க. எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகளும் வசூலாகிவிடும். மற்றவருடன் இருந்த பகையும் கண்டிப்பாக நீங்கும். பெண்கள் விவேகமுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடுவீர்கள். நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக காணப்படுவீர்கள். பெண்கள் விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலில் நீங்க கொஞ்சம் அமைதி காண வேண்டும். பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில வெற்றி பெறக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும்.
பல நெருக்கடியில் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். அஸ்தம் குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க முடியுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியின்றி காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். சுமூகமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய அம்சத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சித்திரை இன்று எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது மிக நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். முடிவுகளில் லாபம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை அமைந்துவிடக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு என்பது அவசியம். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வது மிக சிறப்பு. மற்றபடி உங்களை பற்றி யாரும் குறைகள் சொல்ல மாட்டார்கள். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். உத்தியோக வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிலருக்கு பதவி உயர்வு, பண உயர்வு போன்றவை கிடைக்க கூடுங்க. எதிர்பார்க்காமல் சில காரியங்கள் நடைபெறக்கூடும். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு இனிய மாற்றங்கள் அமைந்துவிடக் கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லும். உடைய புகழ் இன்று ஓங்கி இருக்க கூடுங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடும். எந்த ஒரு செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். கஷ்டமான காலகட்டங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். குடும்ப பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். பண வரவுக்கு என்று குறைவிருக்காது. அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும். என்று பெண்கள் எண்ணிய காரியங்களை வெற்றி இருக்குங்க. துரிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று மனோதைரியம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதிப்பு மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று காதல் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். சில தொல்லைகளை ஏற்படுத்தும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு குழப்பம் அடைய வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகுங்க. என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உடைய புகழ் ஓங்கி இருக்க கொடுங்க. மாணவர்கள் என்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை என்ற உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு புகழ் ஓங்கி இருக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி விருப்பங்கள் கை கொடுங்க. திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பார்க்காத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எந்த ஒரு செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். புதிய உத்தியோக வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பதவி உயர்வு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சங்கடங்கள் ஓரளவு தீரக்கூடுங்க. இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். என்று உங்களுக்கு தொட்டது துளங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விசாகம் இன்று எதிர்பாராத செலவுகள் உண்டாகக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி இருக்குங்க. திறமைகள் ஓரளவு கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. எதிலும் வேகமாக செயலாற்றி முன்னேற்றம் அடையக்கூடும். என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக்க கொடுங்க. உங்களுக்கு இன்று சுமாரான நாளாகத்தான் இருக்கும். இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை. தேவையற்ற நபருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். சுக சௌகிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுவது மிக நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதையும் வெற்றி இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். நல்லவர்கள் நட்பு என்று ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் ஓரளவு சிறப்பாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும்.
யாரையும் எதிர்த்து பேசிவிட வேண்டாம். இன்று உங்களுக்கு மனசோர்வு, குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் வேகமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். இன்று யாருக்கும் நீங்க சாட்சி கையெழுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. இன்று பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். பெண்களுக்கு இன்று தொழில வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடும். வீண் விரோதங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். பதட்டமும் குழப்பமும் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அடுத்த கட்டத்திற்கு செல்லும். காதலில் முடிவெடுக்கும் போது தெளிவு இருந்தால் போதும். இன்று மாணவர்கள் படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். இன்று உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கட்டளையிடுகின்ற பணி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பொது காரியங்கள் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். செல்வமுக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். என்று நீங்க எதிர்த்து பேசி விரோதத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அனுஷம். இன்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்பட கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. இரவும் பகலும் ஒழித்து ஒழிப்பிருக்க நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தெளிவு கிடைக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். கேட்டை. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வீண் விரோதங்களை கலந்து கொள்ள வேண்டாம். யாரையும் இன்று நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று மட்டும் இருக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெற முடியுங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வியாபாரமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகி விடக் கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு கண்டிப்பாக இருப்பீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக இருக்கக்கூடும். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வியாபார நோக்குடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். அரசு தொடர்பான காரியங்களை முன்னேற்றம் இருக்குங்க. சாதகமான நல்ல பலனும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று நீங்க விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். என்று ஓரளவு ஓய்வு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உடல்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தனுசு ராசினியர்கள் கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்லாமல் இருக்க வேண்டும். எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். பதட்டமும் அடைய வேண்டாம். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. செயல்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். சின்னதாக சிரமத்தை கொடுக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாக கூடும். காதல் கண்டிப்பாக வெற்றியடி போடுங்க. என்று மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும். என்று உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தோழர் தோழியுடன் பேசும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று விடாபடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக
செய்து முடிப்பீர்கள். பணம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. சந்தித்த நபரால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். அரசு தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். என்ற முறையாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். போராட்டம் என்ற எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். காரியங்கள் உறவு வெற்றி பெறக்கூடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். வேகமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பொறுத்திருந்து எதையும் செய்யுங்கள். உடைய பொறுமைக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உத்திராடம் இன்று மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். எதிலும் கண்டிப்பாக சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நீங்க அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். அற்புதமாக பணியில் ஏற்பட்டு கண்டிப்பாக ஜெயித்து காட்டுவீர்கள். மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். இரவும் பகலும் போல் இன்பமும் துன்பமும் மாறி மாறி இருக்கக்கூடும். புண்ணிய காரியங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக நம்பிக்கையால் தேகத்தில் புதிய தெம்பு ஏற்படக்கூடும். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று உற்சாகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. விளையாட்டுத் துறைகளில் கூட வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். எதிலும் கவனமாக இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தது போக போக சரியாகும். விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்கக்கூடுங்க. மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வீணான விவகாரங்களை தடைகள் செய்ய வேண்டாம். எல்லோரையும் மதிக்க மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். பகைவர்கள் பணிந்து போக வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். என்று எதிர்பார்த்து நல்ல விஷயங்கள் நடக்குங்க. பயம் மட்டும் வேண்டாம். அதே போல் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். யாரையும் இன்று நீங்க பிடிவாதத்தின் பேரில் எதிலும் ஈடுபடுத்த வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓரளவு மாற்றங்கள் இருக்கும். சிரமங்கள் இருந்தாலும் சரியாகும். அடுத்த ஒரு விஷயத்தில் முக்கியமாக தலையிட வேண்டாம். என்று பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உல்லாச பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெண்கள் என்று சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க. என்று காதல் கொஞ்சம் புரியாத புதிர் போல் இருக்கும். சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதல கொஞ்சம் அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. என்று காதல் குழப்பத்தை கொண்டிருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்ல புரிதல் இல்லாமல் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வியில சிறந்து விளங்க முடியும். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சிறப்பாக ஜெயிக்க முடியும். விளையாட்டுத் துறையிலும் வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி இணை வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தங்கு தடையின்றி பணிகள் நடைபெறக்கூடும். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவோணம் இன்று மனதிற்கு இனிய செய்திகள் வரக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக வரக்கூடுங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு தங்கு தடையின்றி பணிகள் நடைபெறக்கூடுங்க. உதவிக்கு நண்பர்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். அவிட்டம் யோசியுங்கள். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக கூட்டும். இன்று மற்றவர் மத்தியில் சிறந்து விளங்குவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எண்ணிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. இன்று முன்னேறுவதற்கான வேலைகளை மட்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். லட்சியங்கள் கைகூடும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு குதூகலம் பிறக்கக்கூடும். பயணங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் ஓரளவு கண்டிப்பாக வாயில் கதவை தட்டக்கூடுங்க. மனம் கொஞ்சம் சோர்வாக காணப்படக்கூடும். பரவசப்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அது மட்டுமில்லை,
ஆடை அலங்கார பொருட்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட வேண்டும். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். அரசாங்க ஆதரவு ஏற்பட கொடுங்க. உதவிகளும் தங்கு தடையின்றி கிடைக்க கொடுங்க என்று சோர்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். நல்ல பெயரும் புகழும் உண்டாக கொடுங்க என்று புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வாழ்க்கையில் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. அரசியல் துறையினர் விடாப்பிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சில வேலைகளை கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சந்தோஷமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். நண்பர்களுடன் மனத்தாங்கல் கொஞ்சம் வரக்கூடும். வேலையாட்களால் பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யூகித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக எண்ணியபடி நடைபெற கொடுங்க. அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். உடைய புகழும் இன்று ஓங்கி இருக்க கொடுங்க. எதிலும் புத்துணர்ச்சியும் இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். என்று எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். ஆழ்ந்த உறக்கத்தினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். முயற்சியும் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் காதலுக்காக நேரம் செலவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் கவனம் வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நடக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். நல்ல பெயரும் புகழும் உண்டாகக்கூடும். பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். சதயம். குறிக்கோளோடு செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளையும் பெற முடியுங்க. அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. இரவும் பகலும் உழைத்துழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. என்று ஓரளவு காரிய அனுகூலம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி பணிவர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன உளைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கக்கூடும். பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த உல்லாச பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய திறமைகள் வெளிப்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். குறிக்கோளுடனும் நடக்கக்கூடும். செயல்கள் கூட வேகமாக இருக்கக்கூடும். பணிவுடன் நடந்து கொள்வது மிக நல்லது. என்று ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. மீனம் ராசினியர்கள் போராடி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுகமான நெத்திரி என்று ஏற்படக்கூடும். தன வரவுக்கு இன்று எந்த ஒரு குறையும் இருக்காது. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் நடைபெறக்கூடும். என்று ஓரளவு திருப்பங்களும் ஏற்படக்கூடுங்க. துணிச்சலுடன் செயல்பட்டால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். முக்கிய நபர்களின் உறவுகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்ய கொடுங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். துணிச்சலுடன் செயல்பட்டால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அக்கறையுடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் நடைபெறக்கூடும். இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. இன்று முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நூதனமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். எதையும் சாமர்த்தியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு சுலபமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ள கொடுங்க. என்று உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் அதனை கண்டிப்பாக சரிப்படுத்தி விட முடியுங்க. பெண்கள் நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். உத்தியோக வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காதல் மட்டுமே பிரச்சனையை கொண்டிருக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் கவலையும் ஏற்படுத்தும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். அதற்காக நீங்க சந்தேக பார்வை எதுவும் பார்க்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதுவும் அக்கறை வேண்டாம்.
படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று காரிய தடை இருந்தது கண்டிப்பாக சரியாகும். விவேகமுடன் செயல்படுவர்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. பல குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். எண்ணற்ற மாற்றங்களும் திருப்பங்களும் கண்டிப்பாக உண்டாகும். மன வலிமை கொடுங்க. எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. என்று நீங்க நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி. என்ற தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். வெற்றிக்காக அரும்பாடுபடுவீர்கள். என்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ரேவதி. அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். என்று முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்கக்கூடுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.